வணக்கம். இன்றைக்கி பச்சை சுண்டைக்காய் காரக்குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு சுண்டைக்காயை எடுத்துக்கோங்க. சுண்டைக்காய் எப்படி இருக்கும், இதில் இந்த காம்பை மட்டும் நீக்கிடுங்க. நீக்கிட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி வாஷ் பண்ண சுண்டைக்காயெலாம் இதில் போட்டுக்கோங்க. எல்லா சுண்டைக்காயையும் போட்டு நல்லா வதக்குங்க. சில இது கசப்பாக இருக்குதுன்னு சொல்லுவாங்கள்ல, அதுக்காக தான் சும்மா வதக்கிக்கிறது. வதக்காமல் செய்கிறது உங்களோட இஷ்டம்தான். பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. வதங்கினதை எடுத்து ஒரு தட்டில் வச்சுருங்க. இப்போ அதே பேனில் கடுகு போட்டுக்கோங்க, வெந்தயம் போட்டுக்கோங்க. கடுகு பொரிஞ்சதும் வெங்காயம் நறுக்கி போட்டுக்கோங்க. நல்லா வெங்காயம் பொன்னிறமாக இருக்குது பாருங்கள். அதுக்கப்புறம் பூண்டு, தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. சுண்டைக்காயில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது, அடிக்கடி எடுத்துக்கோங்க. இப்போது உப்பு சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வாசனை போகிற அளவுக்கு, அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதங்கிடுச்சு. தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவைப்படுதோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு வதக்கி வச்சுருக்க சுண்டைக்காவை இதில் சேர்த்துக்கோங்க. சுண்டைக்காய் சேர்த்தாச்சு. இப்போ மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. புளி தண்ணி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு புளிப்பு எவ்வளோ தேவைப்படுதோ அந்த அளவுக்கு புளி தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்து ஒரு 10-15 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா சுண்டி வரும். அவ்வளோதான், சுண்டைக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதை வெள்ளை சாதம் கூட ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அப்புறம் இதுக்கு நல்லா சைட் டிஷ் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.